இது வந்து ஒரு அழகான காட்டன் ஃப்ராக்கு. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. ஸோ அது பிரெட் ஆம்லேட்னா என்னங்க உங்களுக்கு? நாங்கள் ஒரு டைம் முடிவு வச்சு அதையும் 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நான் மனசே வலிச்சது. ஸோ அன்னைக்கு முடிவு கண்டெய்னரில் போட்டு வைக்கிறேன். இதை வந்து சும்மா சீன் போடுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஹலோ கைஸ், என்னோட ஸ்டார்டிங் வீடியோவிலே வந்து இதெல்லாம் இப்படி விரிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கேனே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் 6:10 எங்களுக்கு வந்து ட்ரெயின். ஆக்சுவலாக தம்பி பாப்பாலாம் ஊர்லேருந்து இங்கே வந்துருந்தாங்க இல்லையா, அவங்கள கூட்டிகிட்டு போய் ஊரில் விட்டுட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா மாமியார் வீட்டுக்கு போகணும். ஸோ அதனால் சில பேக்கிங்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த பேக்கிங்ஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கேன். இந்த பேக் ஃபுல்லாகவே அவங்களோட லக்கேஜ் தான் இருக்குது. இந்த பேக் ஃபுல்லாக இப்போ அவங்க லக்கேஜ் இருக்கா. ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இதில் பாதி பேக் கொடுத்து விட்டுருப்பாங்க, இதில் பாதி பேகுக்கு எங்கள் மாமியார் கொடுத்து விட்டுருப்பாங்க. சொன்னாலுமே 2 பேருமே கேட்கவே மாட்டாங்க. ஸோ நான் பெருசாக எதுவும் எடுத்துக்கல. நான் ஒரு 2 செட்டு ட்ரெஸ்ஸு மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஆக்சுவலாக அன்றைக்கி நான் ஷாப்பிங் வ்ளாக் வந்து இன்க்ளூட் பண்ண முடியல. இது வந்து ஒரு நிமிஷம், இது பாருங்களேன். இது வந்து ஒரு அழகான காட்டன் ஃப்ராக்கு. இது வந்து நான் பேண்டலூன்ஸில் எடுத்தேன். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, June 1 வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. ஸோ அதுக்காக சும்மா காட்டனில் வந்து ஒரு ஃப்ராக் மட்டும் எடுத்தேன். ஏன்னா வேறு எதுவும் பெருசாக எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால இந்த ஃப்ராக் ஒன்று மட்டும் எடுத்திருக்கேன். இதை அண்ட் ஆஸ் யூஷுவல் என்னோட மேக்கப் டப்பா. இது எதுக்குன்னா, இதில் எதையும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். அங்கே போயிட்டு எங்கள் மாமியாருக்கு மேக்கப் போட்டு விடுறது, இல்லை எங்கள் பாப்பாவுக்கு மேக்கப் போட்டு விடுறதுன்னு அந்த மாதிரி எதனா பண்ணிட்டுருப்பேன். அதுக்காக எடுத்து வச்சுப்பேன். ஓ, இப்போ எல்லாமே பேக் பண்ணி முடிச்சாச்சா. இதுக்கப்புறம் வந்து மார்னிங் ட்ரெயின். நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு வந்து 11 o'clock ஆகிடும். அங்கே அம்மா வந்து எங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ 11 o'clock ஆகுதுங்கிறப்போ மார்னிங் ஃபுட்டு தேவை இல்லைங்களா. ட்ரெயின் ஃபுட்டு கண்டிப்பாக எனக்கு பிடிக்காது. ஏன்னா வாயிலே வைக்க முடியாதுங்க. அது நான் குறை சொல்கிறேன்னாலுமே சரி, இல்லை என்னங்க இப்படி பேசுகிறீங்கனாலுமே சரி, அது நிஜமாகவே என்னால் சாப்பிட முடியாது. நாங்கள் நிறைய டைம் ட்ரை பண்ணிவிட்டு இருக்கிறதுலே என்னங்க பிரெட் ஆம்லேட்னா என்னங்க உங்களுக்கு? நாங்கள் ஒரு டைம் பிரெட் ஆம்லேட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிறோம். ஒரு ப்ரெட்டு, 2 ப்ரெட்டு, நடுவில் ஒரு ஆம்லேட்டுங்க. நார்மலாக நம்ம ஆனியன் கலக்கி போடுவோம் இல்லைங்களா, அந்த ஆம்லேட்டு. இதை 2ஐயும் வச்சு அதையும் 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நான் மனசே வலிச்சது. ஸோ அன்னைக்கு முடிவு பண்ணது தான். ஸோ ட்ரெயினில் எந்த ஃபுட்டுமே வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு ஸோ நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆனால் நான் வீட்டிலேருந்து மார்னிங் 4 o'clock கிளம்பணும். அப்போ அது பாசிபிள் இல்லை. ஸோ அதனால் ப்ரீ ப்ரிப்பரேஷன் இப்போ பண்ணி வச்சுருவேன். ஸோ அது என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக வெஜ்ஜீஸுங்க. இது வந்து போன வீடியோலேயே நான் போட்டிருப்பேன், நான் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். மார்னிங் கிளம்புறதுக்கு முன்னாடி மறுபடியும் சார்ட் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ இது வந்து வெஜ்ஜீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா மயனஸ் அண்ட் சாஸ், அது 2த்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு இது வந்து ஃபுல்லாக வேக வச்சதில்லை, ஒரு 2 seconds 3 seconds மட்டும் போட்டு பண்ணது. இதை வந்து நான் அப்படியே இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதாவது நீங்கள் என்ன இப்படி வைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடையிலலாம் நீங்கள் வாங்குவீங்க தெரியுமா, ஃபஸ்ட்டு அந்த சப்பாத்தியை வந்து நார்மலாக மட்டும் குக் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் வீட்டில் வந்து சூடு பண்ணி மறுபடியும் குக் பண்ணி சாப்பிடுவீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம இப்போ நார்மலாக வந்து ஒன்றும் பாதியமாக குக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மார்னிங் கிளம்புறப்போ நான் சும்மா இதை வந்து ஒரு 2 டைம் கல்லில் போட்டு எடுத்துட்டேன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ எங்கள் 2 பேருக்குன்றதுனால ஒரு 8 சப்பாத்தி நான் எடுத்துருக்கேன். இப்போ நான் இதை பாக்ஸில் போட்டுருவேன். வைக்கிறதுனால ஒரு ஏர் டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு வைக்கிறேன். இது முடிச்சாச்சு. இப்போது பேக் பண்ணிட்டோம். ஃபுட்டை ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணியாச்சு. ஸோ நான் என்னோடய பேக்கில் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போவேன்னா, கண்டிப்பாக நான் இந்த பெரிய பேக்கில் எடுத்துப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு டிஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா மார்னிங் சாப்பிட்றோம், இல்லை ஏதோ ஒன்று ஆகுது அப்படிங்கிறப்ப நமக்கு டிஷ்யூஸ் தேவைப்படும். அண்ட் வந்து ஸ்பூனு, இந்த ஸ்பூனு பிளேட் எல்லாமே வந்து இப்போ நம்ம கேக் ஆர்டர் பண்ணுறோம், ஏதோ பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணுறோம்னா கண்டிப்பாக வரும். அது எல்லாத்தையுமே நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இப்படி ட்ராவல் பண்ணுறப்ப எனக்கு யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாமே நாளைக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைன்றதுனால யூஸ் அண்ட் த்ரோ ஸ்பூன்ஸ் தாங்க. இதெல்லாமே
யூஸ் பண்ணிட்டு போட்டுடலாம். ஸ்டீல்லாம் எடுத்துகிட்டு போனால் அங்கே போய் வாஷ் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பிளேட்ஸு ஸ்பூன்ஸ் எல்லாம் எடுத்துப்பேன். அண்ட் வந்து ஹெட்ஃபோன்ஸ் கண்டிப்பாக தேவை, ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ சார்ஜர் தேவை எனக்கு, சார்ஜர். ஸோ இதை வந்து சும்மா சீன் போடுறதுக்காக எடுத்து வச்சுப்பேன். அண்ட் நான் எப்பவுமே டேப்லெட் வச்சுருப்பேங்க, வந்து நான் கடையில் வாங்கி வச்சுருப்பேன். எனக்கு அடையாளம் தெரியும் என்னென்ன டேப்லெட் எது எதுக்குன்னுட்டு. எதுக்கும் தேவை, திடீர்னு தலைவலிக்குது, திடீர்னு ஜுரம் வருது, இல்லை லூஸ் மோஷன் ஆகுது, ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக அதுக்கு டேப்லெட் தேவை. ஸோ அதனால் டேப்லெட் எடுத்துப்பேன். அண்ட் வந்து என்னோடய கார்ட்ஸு, இப்போ வந்து பர்ஸ் வச்சுட்டு மார்னிங் கிளம்புறப்போ ஃபோன் உள்ளே போட்டு கிளம்பிடுவேன். ஸோ இப்போதைக்கு ப்ரிப்பரேஷனோட கடையை நான் சாத்துறேன். ஸோ நாளைக்கு ட்ராவல் vlog நான் இதுலேருந்தே கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.